2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழக முதல்வர் ஐயா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்கும் போது சொன்ன ஒரு வாசகம், சொன்ன ஒரு வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாத மக்கள், இந்த ஆண்டு ஓட்டு போடாத மக்கள் ஏன்டா இந்த கட்சிக்கு வந்து நம்ம வாக்களிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து நான் அமைக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நடக்கிற விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல வேளைடா நான் அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு போடாத மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. போட்டவங்க ஏன்டா போட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். கடந்த 10 நாட்களாக நம்ம சென்னை ரிப்பன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன டீட்டெயில், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, வியாபாரம் என்னங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடந்துச்சு, இப்படி சொல்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, இவங்களோட வாக்குறுதிகள் எல்லாம் கேட்டுட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா ஓட்டு போட்டோன்ற நினைக்கிற அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி தான் தமிழக மக்களை இந்த அளவுக்கு முட்டாளாக இவங்கெல்லாம் வந்து மனநிலையை வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கான விஷயங்கள் தான் கடந்த 2-3 நாட்களாகவே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் நடந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் யார் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அறநிலைத்துறை அமைச்சர், சரிங்களா, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறாங்க. யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிசிசி கிரேட்டர் சென்னை சிட்டி கார்பரேஷனுடைய மேயர் இருக்காங்க இல்லையா, இதுக்கு முழுக்க பதில் சொல்ல வேண்டியது, இதுக்கு எல்லாத்துக்குமே நின்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லணும் அப்படின்னா அதை திரு மேயர் பிரியா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும். ஆனால் இதுக்கு முழுக்க இதுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து நிற்கிறாரு. சரி, அவர் நிற்கிறாரு, பேசுகிறாரு, ஏதோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுலாம். பட் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவங்க மக்களை என்ன மாதிரி மனநிலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளோ முட்டாளாக நம்ம இருக்கணும், நம்மளாம் சோத்தில் உப்பு தானே போட்டு சாப்பிட்றோம், மேலேயாவது மாறிடுவோமா அப்படிங்கிறதா. என்னடா இவ்வளோ பொங்குறி என்னடா தானே கேட்குறீங்க. நேற்று நைட்டு, அதாவது முந்தானத்து நைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ முந்தானத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் அவர்களும் மேயர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க, சார் பேச்சுவார்த்தைகள் போச்சா, எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. இது வந்து ஒரு அமைச்சருக்கான ஆட்டிடியூடாக வந்து தெரியவே இல்லை, சரிங்களா. சரி, அதை விட்டு போயிட்டு அது ஏதோ கேட்டார்ப்பா, ஒரு தூக்க கலக்கத்தில் ஏதோ ஒன்று கேட்குறாரு அப்படி கேட்குறேன். ஒரு ப்ரெஸ்காரங்க போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எப்போ கொடுத்தோம், எப்போ வாக்குறுதி கொடுக்கலையே, எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஐயா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மேடையாக ஏறி, குறிப்பாக யாரோ ஒரு தாய்மார் ஒருத்தவங்க, ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்கள சொல்லி உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் நிறைவேற்றுறேன், இதுக்காக உங்கள் பணிகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 285 தேர்தல் அறிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கிறத படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றின் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின், ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள்னு இருந்துச்சு. அந்த பேரை மாற்றினது அந்த டைமில் தான் வந்து மாற்றினாங்க. தூய்மை பணியாளர்களின் பணி, அந்த தூய்மை பணியாளர்கள் மாற்றி ஒரு இது கொடுத்துட்டு தூய்மை பணியாளர்களின் பணி மற்றும் ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இதை இங்கே சொன்னது மட்டும் இல்லாமல், இங்கே லெட்டர் பேடில் வச்சது மட்டும் இல்லாமல் அறிக்கையில் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பல மேடைகள் வந்து பார்த்தீங்கன்னா தானே கோஷமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நான் உங்களுக்காக இதை பண்ணித்தரேன், ஆட்சி அமைந்த உடனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தரேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வீடியோ பார்த்து, அதாவது அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசின வீடியோ பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, டக்குன்னு வந்து நம்ம கனிமொழி அக்கா அவங்க ஞாபகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே அவங்களோட ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன விஷயங்கள், நமது ஐயா ஆட்சிக்கு வந்தால், நமது தலைவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், கேஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும், பெட்ரோல் அது இந்த ஆட்சியில் 100 ரூபா இருக்கிறது இந்த ஆட்சியிலங்க, நம்ம ஆட்சி வந்தால் 75 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். அடுத்தது டீசல், அப்போ சொல்லும்போது அவங்க ஒரு பாஸ் விடுவாங்க. அந்த பாஸ் விட்டப்பே எனக்கு லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் என்ன கணக்கில் நம்ம சொல்கிறோன்னு அவங்களே யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. சரி, அடித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து சொல்லியிருப்பாங்க, டீசல் 65 ரூபாய். இதெல்லாமே சொல்லிட்டு இதையும் சொல்லியிருப்பாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கை வந்து அமல்படுத்துகிறோம், முதல் கையெழுத்தே மதுவிலக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அக்கா கனிமொழி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ
எப்போ சொன்ன எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் மக்கள் கேட்ட கேள்வி ஏன் மது ஒழிப்பு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி மது ஒழிப்பு அதாவது முதல்வர் ஐயா ஆன உடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னது. இந்த அறிக்கைகள் கொடுத்ததெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த அறிக்கைகள்லாம் ஒருவேளை நம்ம ஜெயிக்க மாட்டோம் சும்மா அறிக்கையை கொடுத்து விடுவோம் அப்படின்னு கொடுக்குற விஷயமா, இது நடந்தால் பார்த்துக்கலாம், நடந்தால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தீங்களா, இல்லை இவங்க இதை என்னத்தை கேட்க போகிறாங்க, கேட்டால் நம்ம எப்போ கொடுத்தோன்னு சொல்லி கேட்டுக்கலான்னு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே இது வந்து 1990 80லையோ 70கள்லையோ நீங்கள் கொடுத்த அறிக்கைகள் கிடையாது, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. இது பேப்பர் நாங்கள் கொடுக்கவே இல்லை, அந்த அறிக்கைகள் நாங்கள் விடவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 22 எலெக்ஷனில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, 25 வந்து இப்போ இருக்கிறோம். இது ஒரு டிஜிட்டல் வேல்டு. நீங்கள் பண்ண ஒரு வார்த்தையும் வந்து இங்கே வந்து பதிவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த மக்களை என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எப்போ சொன்னோம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், நீலம் சோசியல் அவங்க வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம், மக்களை இவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே புரியல. செஞ்சு இதன் மூலியமாக மக்களுக்கு தெரியப்படுத்திற ஒரே ஒரு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளாம் சோத்தில் கொஞ்சோண்டு உப்பு நிறையா போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வல்லாரக்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக வந்து இந்த ஞாபக சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த நியூஸ் வந்துச்சுன்னா அவனை நம்ம மறந்துடுறோம், இன்னொரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம போயிடுறோம் அப்படிங்கிறதா இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இவங்களே ஒரு விஷயத்தை இங்கே ஆரம்பித்து இவங்க மேலே ஒரு தவறு வந்தோடனே இதை என்ன பண்ணுவாங்க, இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை இவங்களே கிளப்பிடுவாங்க. அதை ஒரு பிரச்சனையை கிளப்பிவிடு, அதுலேருந்து எல்லாம் அங்கே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரச்சனை இதுதான். எப்படி சோத்தில் உப்பு போட்டு திங்கிறோமோ வாரத்துக்கு 2 முறை வல்லாரக்கீரை நல்லா வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன். தயவு செஞ்சு மக்களே என்னை வந்து என் மேலே கோவப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக இவன் என்ன பண்ணிடுவாங்க இவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் எப்போ சொன்னேன் என்ன பண்ணேன் அப்படின்லாம் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக நினைக்கிறாங்கன்னு யோசித்து இந்த முறை நீங்கள் வாக்காளர் அட்டை எடுத்துக்கிட்டு ஓட்டு போட போகும்போது மனசில் வச்சுட்டு இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம்.